பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்னைக்கு நமக்கு என்ன வார்த்தையை சொல்றாரு? எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனத்துல எப்படியாய் சொல்லப்படுகிறது, உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு என் மகனே, என் மகளே, உன் காயங்களை நான் ஆற்றுகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். இந்த காயங்கள் அப்படின்றது 2 வகையா இருக்கிறது. ஒன்று உள்ளான காயம், 2வது வெளியரங்கமான காயம். இந்த வெளியரங்கமான காயம் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிறது அப்படின்னா, அவன் ஒரு விபத்துல அகப்படுகிற பொழுது இல்லை மற்றவர்கள் அவனை தாக்கும் பொழுது உண்டாகிறது தான் இந்த வெளியரங்கமான காயம். இந்த வெளியரங்கமான காயத்தை ஆற்ற இந்த உலகத்தில் நிறைய மருந்து இருக்கிறது. அதே போல மற்றொரு காயம் என்னன்னா உள்ளான காயம். இந்த உள்ளான காயம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வருகிறது அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் அவன் பேசுகிற வார்த்தை நிமித்தமாய் அவனுடைய இல்லாமையை, அவனுடைய இயலாமையை, அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய ஏழ்மையை பார்த்து அவர்களை நிந்தித்து பேசுறாங்க பாருங்க. அது இந்த வெளியரங்கமான காயத்தை விட இந்த உள்ளரங்கமான இந்த வார்த்தை நிமித்தமாய் உண்டாகிற அந்த காயம் ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும். இது நிமித்தமாக அவர்கள் சரியா சாப்பிட மாட்டாங்க, சரியா வேலை செய்ய மாட்டாங்க, மற்றவர்களோடு நல்லா பேச மாட்டாங்க. அதையே நினைச்சு அழுது கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைய பேர் உண்டு. ஆமாங்க, நிறைய நம்ம கேள்விப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த உள்ளான காயத்திற்கு இந்த உலகத்துல மருந்து இருக்கா அப்படின்னா நிச்சயம் இல்லை. அப்போ இந்த மருந்தை யாரா இருக்க முடியும் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து தான். அவரே நம்மளை குணப்படுத்துகிற மருந்தா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, உன் காயங்களை நான் ஆற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வீடியோவை எப்பேற்பட்ட உள்ளான காயத்தினால, மற்றவர்களுடைய வார்த்தையினால நீங்கள் காயப்பட்டு பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நான் உன்னை ஆற்றுகிறவரா இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. சிலர் சொல்லலாம், இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இந்த 2 விதமான காயங்கள் புரியும், என் காயம் அவருக்கு தெரியுமா என்று சொல்லி மற்றவர்கள் என்ன பண்ணலாம், சிந்திக்கலாம். தெரியுங்க, சிலுவையில பாருங்க, இந்த வெளியரங்கமாய் அவர் ஆணியினால் அடிக்கப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, ஈட்டினால் குத்தப்பட்டவருமாய் வெளியரங்கமான காயத்தினால் அவர் தங்கப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, உள்ளரங்கமா எப்படி அவர் அந்த புரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சீஷர்கள் நிமித்தமே அவர் என்ன பண்ணாரு, காட்டி கொடுக்கப்பட்டார். யாரு ரொம்ப அதிகமா நேசிச்சானோ அதே சீஷன் முத்தத்தினால் என்ன பண்ணாரு, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவராய் இருந்தார். அது மாத்திரமல்ல, கூட இருந்த எல்லா சீஷர்களும் அவர்களை விட்டு என்ன பண்ணாங்க, ஓடி போயிட்டாங்க. இது அவர்களுக்குள்ள ஒரு மன கிளேசத்தை ஏற்பட்டதா இருந்தது. ஆகவே இந்த 2 விதமான காயத்தோடு தொங்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்பேற்பட்ட அந்த சூழ்நிலையிலும் அவைகளை ஜெயித்து இன்னைக்கு நமக்கு அவர் ஆசீர்வாதமா இருக்கிறாருன்னு சொன்னா, அதே ஆண்டவரை நீங்கள் விசுவாசிப்பீங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா, அவர் உங்களை காயங்களை ஆற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. எந்த மனுஷனாலையும் தீர்க்க முடியாத உங்கள் உள்ளான காயத்தை தேவை நிமித்தமாய், இயலாமை நிமித்தமாய், மற்றவருடைய வார்த்தை நிமித்தமாய் நிந்திக்கப்பட்டு காயப்பட்டு அழுது கொண்டிருக்கிற உங்கள் மனதை அவர் காயங்களை கட்டி அவர் உங்களை ஆற்றவும் அவர் தேற்றவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் காயங்களை ஆற்றுகிறவராய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே இந்த கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.